ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக 2 டேஸ் ட்ரிப்பாக கர்நாடகா போய் 10 பழமை வாய்ந்த கோயில்களில் 2 நாட்களில் தரிசனம் செய்துட்டு ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து இந்த ட்ரிப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், அந்த விசேஷமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம் கொல்லூர் மூகாம்பிகைக்கு போகலான்ட்டு. அப்படியே டெவலப் ஆனது தான் இந்த 10 கோயில்களோட தரிசனமும். வெஸ்ட் கோஸ்ட்டில் டிக்கெட் செக் பண்ணோம். சில டைம் அந்த ட்ரெயின் 2-3 ஹவர்ஸ் டிலேவாக போய் ரீச் ஆன மாதிரி காமிச்சதுனால சாயந்தரம் 4:20க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புற மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட்டும் அவைலபிளாக இருந்ததுனால புக் பண்ணிட்டோம். காலையில் 7:20க்கு மேங்களூர் சென்ட்ரலுக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆகும். புது ட்ரெயின் போல இருக்குது. ட்ரெயின் நீட்டாக இருந்தது. அப்பப்போ பாத்ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஜேர்னி போகிறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடச்சிது. ரிட்டன் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தது. நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோம். ஸ்லீப்பர் கிளாஸ் ஒருத்தருக்கு 500 நாங்கள் 3rd AC புக் பண்ணிட்டோம். ஏன்னா 2 டேஸும் கண்டினியூஸாக நம்ம ட்ராவலில் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுனால 1300 ஒருத்தருக்கு. போகிறதுக்கும் சைட் லோயரு, வரத்துக்கும் சைட் லோயராக சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். எப்போவுமே சைட் லோயர்னால் அது ஒரு ஹாப்பினஸ். நைட்டு டிஃபன் வீட்டிலேருந்தே பேக் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் மாதிரி ஒரு கார் பேசினோம். கூர்க்கு, மடிக்கேரி, தலக்காவேரிக்கெல்லாம் போனது. அந்த மாதிரி தான் கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு கார் ஏஜென்சிக்கிட்ட பேசினோம். அவர் தமிழில் தான் பேசினார். எங்களுக்கு இந்த ட்ரிப்லேயே ப்ளஸ்ஸாக அமைஞ்சது என்னென்னா, எந்த கோயில்களும் எல்லாமே விசேஷமான கோயில்கள், சுத்தமாக கூட்டம் இல்லை. அடுத்து எங்களுக்கு அமைஞ்ச டிரைவர், நாங்கள் எள்ளுன்னா அவர் எண்ணெயாக இருக்கார். பர்ஃபெக்டாக எல்லா கோயிலுக்கும் அவர் அழைச்சிட்டு போனதால தான் 10 கோயில் பாசிபிள் ஆச்சு. நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவசியம் வெதர் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளில் பார்த்தா ரெட் அலர்ட்டு மேங்களூர்லலாம் அப்படின்னு வந்தது. அப்புறம் அந்த கார் ஏஜென்சிட்டே கேட்டதுக்கு பரவாயில்ல, மேனேஜபிள் தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரெயின் அரக்கோணத்துக்கிட்ட அந்த ட்ராக் சரி பண்ணுறதுனால 2 ஹவர்ஸ் டிலே இருந்தாலும் அட் த எண்டில் மேனேஜ் பண்ணிட்டாங்க டைம் டிலேவை. தமிழ்நாட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கேரளா தான். லாஸ்ட்டாக காசர்கோட், மேங்களூர் வருதுல, அதுதான் கர்நாடகாவே. காலையில் விடிஞ்சோன்னே அந்த டோட்டல் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆறு வரும், கடல் வரும், பச்சை பசேல்னு மரங்கள் இருக்கும். ரொம்ப அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து அந்த போகிற வழியெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது நேத்ராவதி ஆறு, மேங்களூர் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வரும் லாஸ்ட்டாக. இந்த ட்ரெயின் மோஸ்ட்லி காட்பாடியில் தான் எல்லாம் ஏறுறாங்க, ஃபுல்லாக வருதே. அதே மாதிரி கோழிக்கோடில் 3/4 பேர் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெருசாக க்ரௌட் இருக்காது ட்ரெயினில். ஸோ ஃப்ரீயாக இருந்ததா, போகிற வழியெல்லாம் அருமையாக இருந்ததா, நல்லா இருந்தது ஜேர்னி. அந்த கார் ஏஜென்சியில் தான் சொன்னாங்க, நீங்கள் குளிக்கிறதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே நீங்கள் முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் சொன்னார், ஏசி லாஞ்ச் இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. மேங்களூர் சென்ட்ரல் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஏசி லாஞ்ச் ஒருத்தருக்கு 30 இங்கே தான் நாங்கள் குளிச்சுக்கிட்டோம். ரூம் நாங்கள் இங்கே போடலை. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மேங்களூரில் ரூம் வேணும்னா மஞ்சுநாதர் கோயில்கிட்ட இப்போ நீங்கள் பார்க்குறது கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை கூகுளில் ரிவ்யூ பார்த்து மேங்களூரில் ஸ்டே பண்ணணுன்னா அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நான் அங்கே ஸ்டே பண்ணது கொல்லூரில். அந்த டிரைவர் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் தூக்கி காரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கத்ரி மஞ்சுநாதர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டிகிட்டு போனார். இது நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணவே இல்லை, எங்களுக்கு தெரியவும் தெரியாது இந்த கோயில் பற்றி. பழமை வாய்ந்த சிவன் கோயில் இது. மேபி 10th century 11th century அந்த டைமில் கட்டின கோயில் இது. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, மெயின்டைனும் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணிக்கு நட அடைச்சிருவாங்களாம். அகெயின் சாயந்தரம் ஓப்பன் பண்ணுவாங்க. மஞ்சுநாதர் கோயில் கத்ரி. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஒரு கோயில் நான் ஷேர் பண்ணுறது பற்றியும் நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அந்த பிரகாரத்துள்ள வீடியோ எடுக்க முடியாது. அந்த சைடு குளம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது கோயில். துவதசம்பம் இந்த சைடு இருக்குது. நாங்கள் அந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம். நல்லா பெரிய கோயில். கையில் கூட வச்சுருந்தோம், எனக்கு ஒன்று, என் ஹஸ்பண்ட் ஒன்று. அப்பப்போ மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் எப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ட்ரை பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கும். நீங்கள் போனீங்கன்னா
பழமை வாய்ந்த கோயில் ஒன்று, அழகான கோயிலும் கூட. தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்றலாம், எங்களை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதுக்கு அந்த மஞ்சுநாதர் கோயில்கிட்டே தான் ஷிவ்பாக் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் ஹோட்டல். ரொம்ப பெரிய ஹோட்டல் கிடையாது, ஆனால் நல்லா இருந்தது ஃபுட்டு. 89 ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற காம்போ. உப்பிட்டு அப்படிங்கிறது உப்புமா. நம்ம தனியாக சர்க்கரை கலங்கிறதுக்கு பதிலாக அவங்க உப்புமாலே சர்க்கரையை கலந்துடுறாங்க. இனிப்பாக இருந்தது. சாம்பார் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. மற்றபடி இட்லி, வடை, கேசரி நல்லா இருந்தது. 89 ரூபா காம்போ இது. இந்த காம்போவில் ஒரு டீ இல்லைன்னா ஒரு காஃபியும் வாங்கிக்கலாம். டிரைவரையும் கேட்டோம், இல்லை எனக்கு தூக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மேங்களூர் ஸ்டேஷன்லேருந்து கிட்டேயே இருக்கக்கூடிய குடுப்பு அனந்த பத்மநாப சுப்பிரமணிய சுவாமி கோயில். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அழகான கோயில். ஒரு கோயிலுமே அந்த ஊரில் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்னதானம் கொடுக்குறாங்க, விறகடுப்பில் சமைக்கிறாங்க. மீன்ஸ் நான் போன கோயிலில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இங்கே வந்து அனந்த பத்மநாப சுப்பிரமணியர் அப்படின்னா பெருமாள் படுத்துட்ருப்பார் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நாகத்தோட நின்ற வடிவில் இருக்கார். நாகதோஷம் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்தால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, இந்த குளத்துல எல்லாம் புனித நீராடல் செய்துட்டு தரிசனம் செய்யறதுக்கு போகிறாங்க. பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாகர் சிலை ஃபுல்லாக. சரஸ்வதி இருக்காங்க, ஏன்னா வீணை வச்சுருக்கிறதுனால பார்க்க முடிஞ்சது. மகாலட்சுமி இருக்காங்க அந்த நாகர் சிலை இருக்கிற இடத்துல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோயில். பழமை வாய்ந்த கோயில் அனந்த பத்மநாப சுப்பிரமணிய சுவாமி கோயில். மேங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து கிட்ட தான். இடத்தோட பேர் குடுப்பு. வாஷ்ரூம் கூட நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கூட போயிட்டு இருந்தது. அடுத்து நாங்கள் போகணுன்னு பிளான் பண்ணது ஸ்ருங்கேரி சாரதா பீடம். பழமை வாய்ந்த கோயில். அந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோயில். காட் ரோட் ஸ்டார்டிங்கில் செக் போஸ்ட் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே நாங்கள் பே பண்ணோம்ல, காருக்குன்னு ஒரு சார்ஜ் அதில் இன்க்ளூடட். அவர் தான் கொடுத்தாரு. போகிற வழி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ஒரு வண்டி எதிர்த்தாப்பில் வந்துச்சுன்னா நிற்கணும். நல்ல ட்ரெயின்டு டிரைவர் அவசியம். ஏன்னா சின்ன பாதைகளை நம்ம போகிறதுக்கு நல்ல டிரைவர் அவர். ஆக்சுவலாக போகிற வழியில் அங்கங்கே பாம்பு கிராஸ் ஆகுது, அதுக்கெலாம் நம்ம பொறுமையாக நின்று போகணும். மரங்கள்லாம் உடஞ்சி இருந்தது. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே பனி மூட்டம், எதிர்த்தாப்பில் ரோடே தெரியாத அளவுக்கு அருமையாக இருக்குது. சீசன் வெயிலில் போகிறது எப்படி இருக்குன்னு தெரில. சுற்றிலும் மரம், அப்படியே சில இடங்கள்லாம் கவர்டு, மேலே வானமே தெரியாத மாதிரி. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனிமூட்டம் அருமையாக இருந்தது. இந்த மலைப்பாதை போகிறது ஒரு 3/4 மணி நேரம் போகுது. செக் போஸ்ட்லேருந்து ஸ்ருங்கேரி சாரதா பீடம் கோயிலுக்கு போய் ரீச் ஆகுது. கிலோமீட்டர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. அந்த ரோடு சின்னதாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பொறுமையாக தான் போக முடியும். வண்டியெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு போனோம். ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு நடுவில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த தாட்டி இருந்துச்சு, போய் பத்திரமா சேரணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ஜாய் பண்ணணுன்னா அந்த வெதர் ரெய்னிங் சீசனில் தான் போனால் நல்லாயிருக்கும். இந்த கேமராவில் கூட அவ்வளோ நல்லா விழலை, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரம்மியமாக இருந்தது. அந்த டிரைவர் நேம் கிருஷ்ணராஜ். டிரைவர்னு சொல்லவே ஒரு மாதிரியாக இருக்குது. நல்ல டைப். இங்கிலீஷில் பேசி மேனேஜ் பண்ணுறார். தமிழ் புரிஞ்சு பாராம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தார். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ருங்கேரி சாரதா பீடம். ஆதிசங்கரர் ஃபார்ம் பண்ண 4 மடங்களில் முதல் மடம் இந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணார். இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு கூட தரிசனம்லாம் செய்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான கோயில். நாங்கள் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் போனோம். அந்த பக்கம் பிரிட்ஜை தாண்டியெல்லாம் போகலாம் அப்படின்னாங்க. அது தூரமாக இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். மத்தியானம் 2 மணிக்கு நட சாத்திடுவாங்க. இதுதான் சாரதாம்பாள் சன்னதி. உள்ள அம்பாள் பத்மாசனத்தில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. வேஷ்டி மஸ்ட்டு, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட்டு. அதாவது கோயில் உள்ள அனுமதிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் கோடில் வந்தால் தான் கிட்ட அனுமதிப்பாங்க. ஸோ நீங்கள் அவசியம் ஒரு வேஷ்டி வச்சுக்கோங்க. சில இடங்களில் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க. ரொம்ப அழகான கோயில். அந்த வாகனங்களாக இருக்கட்டும், தங்க வாகனம், வெள்ளி வாகனம்னு வச்சுருக்காங்க. தங்கத்தேர் இருக்குது. ஆதிசங்கரருக்கு தனிச்சன்னதி, பிள்ளையாருக்கு தனிச்சன்னதி. இப்போ நீங்கள் பார்க்குற சன்னதி தான் இருக்கிறதுலே பழமை வாய்ந்த சன்னதி. இப்போ இருக்குது வித்யாசங்கரன்னு சிவன் சன்னதி. ஜனார்தனர் இருக்கார். துங்கா ரிவர். இது லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறப்போ சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம இறங்கி குளிக்கலாம். மத்தியானம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. காலையிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும்
அகெயின் சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம இறங்கி போய் குளிக்கலாம். அது வியூ அருமையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வித்யாசங்கர் சன்னதி. அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக பெருமாளோட சிற்பங்களாக இருக்கும், தசாவதாரங்கள். இன்னொரு சைடு சிவனின் அவதாரங்கள். முகக்கவசம், அந்த முகத்துக்கு மேலே கவசம் போட்டிருக்காங்கள்ல, அந்த மாதிரி சிவன் தரிசனம் செய்யலாம். இது நீங்கள் சேவா டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரதாம்பாள் கோயிலில் மிஸ் பண்ணாமல் அன்னதானம் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம் லஞ்சு. அவ்வளோ பெரிய ஹாலு, உட்கார வைக்கிறாங்க. கீழே ஒரு கிரானைட் ஸ்டோன் இருக்குது. அது ஒரு 2000-3000 பேர் சாப்பிட்லாம் போல இருக்குது. நீட்டாக பிளேட் எடுத்துகிட்டு வராங்க, கழுவுனது ட்ரையாக இருக்குது. அதை நம்ம தட்டு வாங்கினதுக்கப்புறம் பரிமாறுறாங்க. சாம்பார், பாயசம் கொடுத்தாங்க பாருங்கள், சுட சுட பருப்பு பாயசம் அருமையாக இருக்குது. நீங்கள் சாரதாம்பாள் கோயில் போனீங்கன்னா அவசியம் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு வாங்க. நல்லா இருந்தது அன்னப்பிரசாதம். நாங்கள் லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்டோம். நிறைய கோயில்களில் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. அண்டு பெருமாளும் இருக்கார். கருடாழ்வார், ஆஞ்சநேயர், கோதண்டராமர், ஜனார்தனர், அது மாதிரி எல்லா சுவாமிகளுமே இருக்கக்கூடிய ஒரு கோயில். நீங்கள் பிரிட்ஜெல்லாம் இருக்குது, அந்த சைடாக கூட போகலாம். அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வரோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸ்டே பண்ணிவிட்டு கூட நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. நாங்கள் கோயிலில் மட்டும் தரிசனம் செய்துட்டு கிளம்பிட்டோம். அந்த துங்கா ரிவரில் இறங்கினோம். அப்போ ஓப்பனில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம், மறுபடியும் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ சாயந்தரம் தான் இனி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. தரிசனம் முடிச்சுட்டு காரில் உட்காந்தா அடுத்த செகண்ட் ஹெவி மழை. ஆகும்பே ஹல்லடி வழியாக தான் நாங்கள் கொல்லூர் மூகாம்பிகை போனோம். அந்த வழியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆகும்பே வியூ பாயிண்ட் பாருங்கள் அப்படின்னா கிருஷ்ணராஜ் சொன்னார். இறக்கி விட்டு ஓரமாக கார் பார்க் பண்ணி இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம். இங்கே ஏதோ சினிமாலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணார். ரொம்ப அழகாக இருந்தது. ஆகும்பே வியூ பாயிண்ட், இது சன்செட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னார் அவர். அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் இறக்கி விட்டு பார்க்க வைப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம், வியூ பாயிண்ட் அப்படின்ட்டுலாம். நல்லா இருந்தது. அங்கே நிறைய பேரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வேறு கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா அவருக்கு தெரியாது நான் ஷேர் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன்ட்டு. இருந்தாலும் ஒரு பாம்பு போனால் கூட மேடம் வீடியோ எடுங்க அப்படின்லாம் சொன்னார். பட் நான் எடுக்கிறதுக்குள்ள அது ஓடி போயிடுச்சு. நல்லா இருந்தது. நல்ல ஹேர்பின் பெண்டு பாயிண்ட்டு. இது மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்குது போல் இருக்குது. அந்த வடிகால் தண்ணி அவ்வளோ மழைக்கும் தேங்காமல் இறங்கி போகிறது. ரோடு ரொம்ப அழகாக இருந்தது. அது இந்த சீசனில் போனீங்கன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். மழையில் போகிறது ஒரு 3:30 மணி இருக்கும். சரி காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு கூகுளில் ரிவ்யூ பார்க்குறப்போ ஹல்லடி கிட்ட குரு தோசை ஷாப்புன்னு காமிச்சது. அங்கே டீ காஃபி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நியர்பை ஷாப். செம்மையாக இருந்தது. பெண்ணை தோசை 70 ரூபா. உள்ள மசாலா, அதுக்கு மேலே ஒரு சட்னி மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. வெளியில் தேங்காய் சட்னி, வெண்ணெய் வச்சு செம்மையாக இருந்தது. அவ்வளோ க்ரௌட் இருந்தது. எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணராஜ் சொன்னார், இது ரொம்ப ஃபேமஸ் ஷாப், இங்கே தோசை சாப்பிட்றதுக்காக பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் போய் பார்த்தா அவ்வளோ ரிவ்யூ போட்டிருக்காங்க இந்த தோசை ஷாப்பை பற்றி. குரு தோசை ஷாப் கடை, சின்ன கடை தான். உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட பெருசாக ஃபெசிலிட்டி இல்லை. அவர் அவ்வளோ தோசை சுடுறாரு. நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ரவா வடை கூட வாங்கி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு கொல்லூர் மூகாம்பிகை கோயில், அதுவும் அப்படி தான் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில். அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் மழை இருந்தது. என்ட்ரன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்தப்போ இதை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார் வீடியோ எடுங்க இதை அப்படின்ட்டு. அவர் தான் இந்த ரெசிடென்சியும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். கோயில்கிட்ட இந்த தடவை ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் 400 ரூபா நான் ஏசி. கோயிலேருந்து ஒரு 10-12 நிமிஷம் நம்ம நடந்து போகிறது வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். லாஸ்ட் டைம் கொல்லூரில் ஸ்டே பண்ணது. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நீங்கள் அதில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு தங்கிக்கலாம். நாங்கள் கோயில்கிட்ட வேணும்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் ஸ்வேதா லாட்ஜ், இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, அது ரொம்ப கிட்டக்க கோயிலேருந்து. கார் பார்க்கிங்கே நம்ம பர்மிஷன் வாங்கி தான் போய் பண்ணணும். பட் அவர் என்ன சொன்னார், அது நான் ஏசி ரூம் உங்களுக்கு ஸ்மாராக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். இது பீனா உங்களுக்கு நல்லாயிருக்கும், இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரா. 1600 ரூபா. ஆனால் நல்லா இருந்துச்சு ரூம். நான் ஏசி தான், தேவையில்லை ஏசி. ஃபேனுக்கே அப்படி குளிருது. கோயிலேருந்து ரொம்ப கிட்ட இந்த பீனா.
ரெசிடென்சி. கார் பார்க்கிங் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுன்னா நீங்கள் கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது. ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். 400 ரூபா தான் நான் ஏசிலாம். 10 நிமிஷம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அது நாங்கள் கோயில்கிட்ட தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்தோம். அதே மாதிரி போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவருக்கும் அந்த ரெசிடென்ஸ்லேயே தங்குறதுக்கு ஸ்டாஃப் ரூமில் இடம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக கொல்லூர் மூகாம்பிகை கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் அவசியம் ஷேர் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு முதல்ல கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் நாள் 100 ரூபா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நைட்டு நடக்கிற இந்த சீவேலியில் கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இதுக்கப்புறம் பானகம் கொடுப்பாங்க. அதை வாங்குறதும் நோய்கள் தீர்க்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். மழை ரொம்ப சர்வசாதாரணமாக பெருசாக பெய்யுது. அந்த ஊர் மக்கள்லாம் அதுக்கு அக்காமடேட்டடாக இருக்காங்க. சடனாக பெரிய மழை, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்முன்னு இருக்குது. தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே மகாலட்சுமி ஹோட்டல்னு ஒன்று, அங்கே போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டோம். காலையிலே 3:45 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நிர்மாலய தரிசனத்தில் மறுபடியும் கொல்லூர் மூகாம்பி அவ்வளோ அருமையாக இருந்தது. அலங்காரம் இல்லாமல் கொல்லூர் மூகாம்பிகையை தரிசனம் செய்கிறது அதை பற்றின இன்ஃபர்மேஷன். காலையில் கூட்டம் வேறு இல்லையா, மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணி 3வது முறையாக கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம். நீ வந்திருக்க, உனக்கு பிடிச்ச அளவுக்கு திருப்தியாக என்னை பார்த்துட்டு போகிற மாதிரி அடுத்தடுத்த தரிசனம், சீவேலி தரிசனம் அருமையாக இருந்தது. இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் குறிப்பாக நிர்மாலய தரிசனம் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவசியம் நீங்களும் அந்த நிர்மாலய தரிசனத்தில் கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்யுங்க. ஸோ மனசே இல்லை உண்மையிலே கிளம்புறதுக்கு. மார்னிங் கூட அதே மகாலட்சுமி ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஒரு டீசெண்டான ஆம்பியன்ஸில் இருக்கக்கூடிய கோயில் கிட்ட ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் கூட அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க, பட் அவ்வளோ ஏர்லி டைமில் கிடையாது. நாங்கள் 6 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் ரூம் வக்கேட் பண்ணிட்டோம். அங்கேருந்து அடுத்து உடுப்பி போகிற வழியில் மிக பழமை வாய்ந்த, அதாவது யுகங்களை கடந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம், ஆனைக்குடி பிள்ளையார் கோயில். அதுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணால் கிருஷ்ணராஜ் தான் சொன்னார். பக்கத்துலேயே கும்பாஷி சண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹில்ஸ் மாதிரியெல்லாம் வராது, எல்லாமே ரோடு தான். அதுவுமே அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் சைடு பஞ்சகங்காவதி ரிவராக, இந்த சைடு பார்த்திங்கன்னா கடல். அந்த ரிவர் போய் கடலில் கலக்கிற அந்த வியூவெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா கடல், ஆறு போய் கலக்கிறது. மழை தான், போகிற வழி எல்லாமே மழை தான். கும்பாஷி சண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோயில் அவ்வளோ நல்லா இருக்கும். கோயில் உள்ள பழமை வாய்ந்த கோயில், ஆனால் மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, நான் வெளியில் இருந்து எடுத்தேன். பெருசாக இருக்குது. இங்கேயுமே அன்னப்பிரசாதம் உண்டு. அவ்வளோ அழகாக இருக்காங்க. துர்கை அம்மன், ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார், தனிச்சனிதில் பிள்ளையார் இருக்கார். துர்கை 5 துர்கையின் வடிவமாக இங்கே இருக்காங்களாம். கும்பாஷி சண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோயில் அவசியம் போயிட்டு வாங்க. அந்த வெளியில் இருக்கு, இது அன்னப்பிரசாதம் சாப்பிட்றது. நாங்கள் காலையிலே போயிட்டோம், அதனால ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அம்பாள் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பெருமாளும் அழகாக இருந்தார், ஸ்ரீனிவாசர். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பழமை வாய்ந்த கோயில் இது. ஹைவேஸ்லேயே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் இதுக்குன்னு தனியாக உள்ளெல்லாம் போக வேண்டாம். ஸோ அந்த வேலையே நம்ம 10-15 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடலாம். க்ரௌட் இல்லை. நாங்கள் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணோம், சண்டே தான் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கோயிலில் தரிசனம் செய்தோம். இனி வந்து மண்டே ஃபுல்லாக பார்க்குறது. இந்த கோயிலையும் எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் வரப்போ பஸ்ஸில் போகும்போது பார்த்தோம், அந்த வேலை பெருசாக கோபுரம் இருக்கே அப்படின்ட்டு. பட் கிருஷ்ணராஜ் தான் கூட்டிகிட்டு போனார். பழமை வாய்ந்த கோயில், விசேஷமான கோயில், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காரில் உட்காந்தோன்னா செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கிட்டே தான் யுகங்களை கடந்த ஆனைக்குடி விநாயகர் கோயில் இப்போ நம்ம இருக்கிறது. வெளியிலலாம் பெரிய இடம், பட் கோயில் பார்த்திங்கன்னா சின்னது தான். துலாபாரம் கொடுக்குறது இங்கே ரொம்ப விசேஷமில் இருக்குது. அங்கே நான்ஸ்டாப்பாக துலாபாரம் கொடுத்துட்டே இருந்தாங்க.
பளிச்சுன்னு தெரிவர் வெளியில இருந்தே பிள்ளையார். வெள்ளி கவசம் அணிஞ்சு 4 திருக்கரங்களோட பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். சுயம்புவான் பிள்ளையார். பீமர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஹெல்ப் பண்ண அந்த படங்கள்லாம் இங்கே இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் போட்டிருப்பாங்க. யுகங்களை கடந்த கோயில் இது. ரொம்ப பழமை வாய்ந்த விசேஷமான ஆனைக்குடி. ஆனைனா யானை, குடினா ஹில் ராக் அப்படிங்கிறாங்க மீனிங். பிள்ளையார் கோயில் இது. க்ரௌடும் இல்லை. துலாபாரம் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த சண்டிகா கோயிலுக்கு போனோம்ல, அதுவும் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது கட்டி இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி தான் இந்த கோயில். மேலே சீலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த வேலைப்பாடுகள் அருமையாக இருந்தது. துலாபாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நான்ஸ்டாப்பாக. துலாபாரம் கொடுக்குறப்போ இந்த மேலதாளங்கள் வாசிக்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது துலாபாரம் கொடுக்குறதே. இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். பிள்ளையார் சன்னதி மட்டும்தான் இருக்கும் உள்ள. இது வெளிப்பிரகாரம். ஆனைக்குடி விநாயகர் கோயில் அவசியம் நம்ம தரிசனம் செய்ய வேண்டிய பிள்ளையார் கோயில். நல்ல தரிசனம். வெளியில் நல்ல பெரிய இடம், பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட. அவசியம் போயிட்டு வாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். ஆனால் பார்த்தா அப்படி இருக்காது. அந்த வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனைக்குடி கோயில். இங்கே ரெஃப்ரெஷிங்க்கு டீ காஃபி குடிச்சிட்டு அடுத்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி தான் காரில் உட்காந்தோன்னா செம மழை. ஒரு 1/2 hour கூட இருக்காது ட்ராவலில். உடுப்பி கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். லாஸ்ட் டைம் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டு கார் பார்க்கிங் பண்ணிட்டாங்க கிருஷ்ணராஜ். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோம். தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு கொடையோட. ஏன்னா நல்ல மழை. உடுப்பி கிருஷ்ணர் கோயில் மத்தியானம் 1 to 3 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க போல இருக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது கிட்ட போகும்போது ஓரளவுக்கு க்ரௌடு இருந்தது. இந்த டைமும் க்ரௌடு இருக்கும் போல இருக்குது. ஏதாவது ஸ்பெஷல் டிக்கெட் இருந்தால் அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கிருஷ்ணர் புலம்பிக்கிட்டே வராத, கூட்டமே இல்லைங்கிற மாதிரி ஒருத்தருமே இல்லை. க்யூ பெருசாக தான் இருக்கும், ஆனால் க்யூவில் ஒருத்தருமே இல்லை. அருமையாக இருந்தது தரிசனம். மாதவாச்சாரியர் அவர்களோட பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே லாஸ்ட் டைம் வரும்போது அப்படி தான் அந்த இடத்துல அவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. என்ட்ரன்ஸில் ஜாயின் பண்ணி போகிற வழியில் மாதவாச்சாரியர் அவங்க அந்த நடுவில் இருக்கிற மண்டபம் கட்டினதாக சொல்லுவாங்க. சந்திர தீர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சந்திரன் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அவருக்கு சாப விமோசனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கோயில் உடுப்பி கிருஷ்ணர் கோயில். ருக்மணி வழிபட்ட அந்த விக்கிரகத்தை மாதவாச்சாரியார் இங்கே வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. ஒரு ஏழை பக்தர், தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக கோயில் உள்ள அவர் கிருஷ்ணரை தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கல. வெளியிலே இருந்து பாடிக்கிட்டே இருப்பாராம். கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு. அவருக்காக கிருஷ்ணர் வாசலை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் அவர் பக்கம் திரும்பி தரிசனம் கொடுத்துருக்கார். அதனால் அவர் வந்து ஒரு ஓட்ட வழியாக தான் கிருஷ்ணரை பார்ப்பார். அந்த ஓட்ட வழியாக தான் நாமளும் கிருஷ்ணரை தரிசனம் செய்ய முடியும். லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த தடவை நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சார் கிருஷ்ணர். எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். பிருந்தாவனம் இது. அந்த சைடு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை ஒட்டி கூட குட்டி குட்டியாக நாகசிலை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கடைசி வரைக்குமே யாருமே கிடையாது பக்தர்கள். நாங்கள் மட்டும், நான் என் ஹஸ்பண்ட் இன்னும் ஒருத்தர் மட்டும் இருந்தாங்க. உள் பிரகாரத்துள்ள நுழையிறப்போ சென்னகேஸ்வர பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார். அங்கே கவசம் சாத்தியிருப்பாங்க. அவரை தரிசனம் செய்துட்டு அந்த பிரகாரம் சுற்றி வர்றப்போ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில் இது. ஒரு மாதிரி உள்ள கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பேர் உட்காந்து வேத பாராயணம் செய்துட்டு இருந்தாங்க. பிரகாரம் சுற்றி நம்ம வந்தோம் அப்படின்னா அன்னைக்குண்டான அலங்காரம் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. பட் எழுதலை. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பாலகிருஷ்ணர் அலங்காரம்னு. இந்த 9 ஓட்டைகள் வழியாக தான் நம்ம மூலவர் கிருஷ்ணரை தரிசனம் செய்ய முடியும். விளக்கொளியில் உள்ளே இருக்கிற கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக இருந்தார். நல்லா தெரியும். நம்ம ஓட்ட வழியாக பார்க்குறோமே தெரியாதா அப்படின்லாம் கிடையாது.
அதுக்காக நின்னும் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. அவங்க தொட்டெல்லாம் நம்மளை போக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளை தொட்டு போக சொல்கிறதுக்கு கையில் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்மளை போங்க போங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நின்று கும்பிட முடியாது. ஆனால் இங்கே தரிசனம் செய்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மண்டபமாக இருக்கும் குட்டியாக. அந்த மண்டபத்துக்கிட்டேருந்து நம்ம பார்க்கலாம். அங்கேருந்தே நல்லா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் உள்ளே இருக்கிற கிருஷ்ணர். அந்த இடத்துலேருந்தே வாசலை பார்த்துருந்த கிருஷ்ணர் பக்தருக்காக இந்த பக்கம் திரும்பி இருக்கார். அவர் எப்படி ஓட்ட வழியாக தரிசனம் செய்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளையும் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. நின்று கும்பிட முடியாது. ஆனாலுமே கொஞ்சம் பின்னாடி எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் இருந்து நம்ம தரிசனம் செய்யலாம். கிளியராக தெரிவார் கிருஷ்ணர். அங்கே லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில். அப்படியும் நம்ம பார்க்கலாம். உள் பிரகாரத்தில் உள்ளே இருக்க சொல்கிறேன், சன்னதியில் மூலஸ்தானத்தில் அர்ச்சகர் பூஜை செய்துக்கிட்டே இருந்தார். நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு தரிசனம் செய்தோம். கருடாழ்வார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். வெளியில் வந்தோன்னா மறுபடியும் அந்த க்யூலேயே ஜாயின் பண்ணிக்கிட்டு எகெயின் செகண்ட் டைம் தரிசனம் செஞ்சோம். நட்சத்திர ஆரத்தியில் தரிசனம் பார்த்தோம். இன்னும் அழகாக தெரிஞ்சார் அந்த அவர் கண்களில் அந்த தங்க இது போட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதே தான் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து டவுன்லோட் பண்ணது. இது ஆன்லைனில் நம்ம லைவாக பார்க்கலாம் டெய்லியுமே. இது ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி. சண்முக சன்னதி இருக்குது வெளியில். உள்ளே கூட உட்காந்து கிருஷ்ண பஜன்ஸ் பாடிக்கிட்டே இருந்தாங்க. கோஷாலா அவ்வளோ பசுக்கள் இருக்குது. பூஜை செய்கிறாங்க. நம்ம வேண்டிக்கிட்டு செய்யலாம் போல இருக்குது. நாங்கள் வந்த அந்த டைமில் பூஜை செய்துட்டு இருந்தாங்க பசு கன்றுகளோடு சேர்ந்து. உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நிறைய பசுக்கள் இருக்குது. ஒரு கோயிலோட அமைப்பே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்னப்பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் 11:30 மணிக்கே தரிசனம் முடிச்சிட்டோமா. அன்னப்பிரசாதம் ஸ்டார்ட் ஆகலை. லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம். சிலர் கீழே தரையிலேயே சாதம் போட்டு சாப்பிடுவாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் தட்டில் தான் சாப்பிட்டோம். பட் நாங்கள் 11:30 மணிக்கே தரிசனம் முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாங்க. அன்னப்பிரசாதம் இங்கே ரொம்ப விசேஷம். வேண்டிட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்றது. மாதவாச்சாரியார் 8 மடங்களை நிறுவி அந்த 8 மடங்களும் 2 மாதங்கள் கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வாங்களாம். ஆக்சுவலாக பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து போயிருந்தால் கூட்டம் இல்லாததுனால டைரெக்டாக உள்ளே போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த லாங் க்யூவில் போகிறப்போ தெப்பக்குள்ளெல்லாம் பார்க்குறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். கிளாக் ரூம் இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் தங்கணுன்னா நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. கூகுளில் ரிவ்யூ பார்த்துக்கோங்க. காலியாக வேறு இருந்ததுனால கிருஷ்ணரை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஸோ அங்கேருந்து கிளம்பி அடுத்து நாங்கள் போனது உச்சிலா மகாலட்சுமி கோயில். இது பழமை வாய்ந்த கோயில் இல்லை, ஆனாலும் விசேஷமான கோயில். கோலாப்பூர் மகாலட்சுமிக்கு அடுத்து மும்பையில் மகாலட்சுமி கோயிலுக்கு அடுத்து 3வதாக இந்த மகாலட்சுமியை விசேஷமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷர்மேன் டெம்பிள் அப்படின்னார் அவர் கிருஷ்ணராஜ். அதனால் அங்கே ஒரு போட்டு கூட வச்சுருப்பாங்க. உள்ள கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஃபுல்லாக கிரானைட்டு பல்லன்னு. இதை தாண்டி உள்ள வீடியோ அலோட் கிடையாது. நின்ற கோலத்தில் மகாலட்சுமி அவ்வளோ அழகாக இருக்காங்க. கிட்ட போய் நம்ம தரிசனம் செய்யலாம். அவ்வளோ ஒரு காளியம்மன் கூட இருந்தாங்க. எனக்கு இப்போது நேம் ஞாபகம் இல்லை. மத்தியானம் கோயில் நட சாத்திடுவாங்க. இங்கேயும் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு போக சொன்னாங்க. இல்லை நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப வேலைப்பாடுகள் இருந்த அழகான கோயில். உச்சிலாலேருந்து கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில் போகிற வழியில் தான் பாப்பநாடு துர்கா பரமேஸ்வரி கோயில். இதுவும் மிக பழமை வாய்ந்த ஒரு விசேஷமான கோயில். ஒரு முஸ்லீம் பக்தருக்கு துர்க்கையம்மன் கனவில் வந்திருக்காங்க. அவர் கட்டின கோயில் இது. ஆக்சுவலாக நாங்கள் போகிறப்போ தீப ஆரத்தியோட பூஜை பார்த்தோம். அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவர் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது உள்ளே இருக்கும். பெரிய ட்ரம்ஸ் இருக்கும். அது ரொம்ப விசேஷம். நல்லா இருக்கும் கோயில். அங்கேயே லைவாக அம்பாவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது. அவங்க வாசிக்கிறாங்க பாருங்கள். மத்தியான பூஜையில் தான் நாங்கள் கரெக்டாக இருந்தோம். ஃபுல் டே இந்த கோயில் ஓப்பன். பாப்பநாடு, அது முல்கி அப்படிங்கிற இடத்துல பாப்பநாடு துர்கா பரமேஸ்வரி கோயில் விசேஷமான கோயில். பழமை வாய்ந்த கோயிலும் கூட. தரிசனம் முடிச்சு வெளியில் வந்தோன்னா அவர் சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அங்கே இருக்கிற ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் போல் இருக்குது. சரி இங்கேயே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட போனோம். அவ்வளோ நீட்டாக அதே மாதிரி தான் பிளேட்டில் பாயசம், சூடாக சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டு, கொண்டக்கடலெல்லாம் போட்டு ஒரு
தொட்டுக்க நல்லா இருந்தது சாதம், பிரசாதம். இங்கே தான் லஞ்சு சாப்பிட்டோம். 2:30 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது, இருந்துட்டு போங்க அப்படின்னாரு. இல்லை நாங்கள் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னதுக்கு அது ஃபுல்லாக தான் இருக்கும், இருங்க இருந்து பார்த்துட்டு போங்கன்னு தான் சொன்னார். இல்லைங்க நாங்கள் பார்த்துட்டோம் திருப்தியாக, அடுத்த கோயிலுக்கெலாம் போயிட்டு சாயந்தரம் ட்ரெயின் இருக்குது அப்படின்ட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து போனது தான் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில். ரொம்ப விசேஷமான கோயில் இந்த துர்கா கோயில். ரொம்ப அழகான இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக 3 சைடும் நந்தினி நதி ஓடும். முன்பக்கம்தான் ஊர். அந்த பாறை வடிவில் இங்கே அம்மன் இருக்காங்க. ஸோ இந்த பாறையை வணங்குறது ரொம்ப விசேஷம். பழமை வாய்ந்த கோயில் இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவாங்களாம். அருணாசுரன் என்கின்ற அசுரனை தேனியாக வடிவெடுத்து, நிறைய தேனீக்களாக வடிவெடுத்து அந்த அருணாசுரனை துர்கையம்மன் வதம் செய்திருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. அம்பாள் துர்கை அவ்வளோ அழகாக இருக்காங்க. ரொம்ப அழகான கோயில், ரொம்ப ரொம்ப அழகான கோயில். சுற்றிலும் தண்ணி ஓடுறது. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சலசலன்னு சத்தம். ஃபுல் டே இந்த கோயில் ஓப்பன். அண்ட் இங்கேயும் அன்னப்பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரெயின் இருந்ததுனால போகல ஒரு சில இடங்களுக்கெலாம் இந்த கோயிலை சுற்றி. எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடும் கோயிலை சுற்றி. அன்னப்பிரசாத பில்டிங் இந்த சைடு இருக்குது. நாங்கள் இங்கே சாப்பிடல, ஏன்னா பாப்நாடு கோயிலே சாப்பிட்டோம்ல, அதனால் இங்கே அன்னப்பிரசாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னாங்க. தண்ணி பாருங்கள் ஆக்ரோஷமாக ஓடுது. நடுவில் அந்த பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க. அழகான கோயில், அவ்வளோ அழகாக இருக்குது, ரம்மியமாக கோயில். அதே மாதிரி தான் துர்கை அம்மனும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. உள்ளே அந்த அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாஸ்தா சன்னதி இருக்குது, நல்லாயிருக்கும். உள்ளே அந்த ஒரு மாதிரி கட்டடக்கலைகள் சொல்கிறேன். கோயில் உள் பிரகாரத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோ எடுக்கக்கூடாதுனால எடுக்க முடியல. ரொம்ப சக்தி வாய்ந்த துர்கை அம்மன், அவசியம் தரிசனம் செய்துட்டு வாங்க. கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் மேங்களூர்லேருந்து கிட்ட தான். கார் இருந்ததுனால எல்லா கோயிலுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இங்கே தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 1 hour உட்காந்துருந்தோம். வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து நம்ம இறங்கி தண்ணியில் கால் வைக்கலாம். சேஃபர் சைடில் அந்த இடத்துல படி கட்டி வச்சுருக்காங்க. நான் இறங்கி தீர்த்தம் மட்டும் தெளிச்சுக்கிட்டேன். நந்தினி ஆறு இது. அன்னப்பிரசாதம் கொடுக்கறது, யானைகள், பசுக்கள், இங்கே கோஷாலா ரொம்ப விசேஷம். ஃபுல் டே கோயில் ஓப்பனு. அருமையாக இருந்தது கோயில். நிறைய கோயில்களில் நான் போனதில் பார்த்த வரைக்கும் விறகுல தான் சமைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கோயில் சொல்கிறேன். அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கோயிலையும் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. தட்டில் தான் பரிமாறுறாங்க, ஆனாலும் நீட்டாக இருக்குது. அன்னப்பிரசாதம் கொடுக்குற இடமா இருக்கட்டும், அன்னப்பிரசாதமாக இருக்கட்டும். சாம்பார் ஸ்வீட்டாக தான் இருக்குது. சாம்பாரில் காய் போட மாட்டேங்கிறாங்க, வெறும் சாம்பார் மாதிரி தான் இருக்குது. பாயசம் கொடுக்குறாங்க பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொதிக்க கொதிக்க இருக்குது பாயசம். துர்கை அம்மனே அவ்வளோ அழகாக இருக்குதாங்க இந்த கோயிலில். ரொம்ப விசேஷமான கோயில். ஸோ அவசியம் நீங்கள் போயிட்டு வாங்க. மேங்களூர் போனீங்கன்னா கூட போயிட்டு வரலாம். எல்லா இடத்துக்கும் பஸ் வச்சுட்டு போகணுன்னா இவ்வளோ கோயில் பார்த்துருக்க முடியாது. காரில் போனதுனால எங்களுக்கு பாசிபிளாக இருந்தது. அண்ட் கிருஷ்ணராஜ் எல்லா இடத்துக்குமே கரெக்டாக கூட்டிகிட்டு போனார். டோட்டலாக 9,500 காருக்கு சார்ஜ். 2 நாளைக்கு எங்கள் கூடவே இருந்தார். நாங்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டப்பெல்லாம் எங்கள் கூட அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டாரு. காலையில் அவர் சாப்பிட மாட்டேன்ட்டார். நாங்கள் சாப்பிட சொன்னதுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்ட்டு. அதாவது டிரைவர் தங்குறதுக்கு அந்த ஹோட்டல்லையே இடம் கொடுத்துட்டாங்க. 9,500 rupees 2 days ஃபுல்லாக காரில். கரெக்டாக வந்து போகிற வழியில் அவர் ஏர்போர்ட்லாம் காமிச்சிக்கிட்டு கொண்டாந்து இறக்கி விட்டார். ஆக்சுவலாக அவர் இருங்க நான் மங்களாதேவி கோயிலை காமிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு.
அதுவும் விசேஷம் மேங்களூரில் 4 மணிக்கு தான் திறக்கும் அப்படின்னு போட்டிருந்தது கூகுளில் பார்க்குறப்போ. சரி லேட் ஆகிடும். மழை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவி ரெயின். வேண்டாம் வெளியில் இருந்து கூட நான் காமிக்கிறேன்னாரு. இல்லை போதும், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4:55க்கு மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து சேம் ட்ரெயின் தான், மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆர்ஏசியில் தான் இருந்தது ஃபஸ்ட்டு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் டிடிஇ திரூர் அப்படிங்கிற இடத்துல என் ஹஸ்பண்ட்க்கும் பர்த் அலாட் பண்ணிட்டாங்க. மேங்களூர் சென்ட்ரல்லையே ஐஆர்சிடிசி கேன்டீனில் ஃபுட்டு வாங்கிட்டோம் நைட்டுக்கு. சப்பாத்தி நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. கோழிக்கோடில் தான் இந்த ட்ரெயின்லேயுமே எல்லாருமே நிறைய பேர் ஏறினாங்க. நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. 10 கோயில்களுமே விசேஷமான கோயில்கள். இதில் கொல்லூர் மூகாம்பிகை பற்றினது தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அவசியம் நிர்மாலய தர்ஷனத்தில் கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்யணும். நம்ம சீவேலி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோ வேறு லென்த்தி வீடியோவாக, அதனால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். லென்த்தாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்பப்போ நிறைய ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கோயில்கள், முக்கியமான கோயில்கள் போய் தரிசனம் செய்துட்டு வரதும் ஷேர் பண்ணுறேன். கூகே சுப்பிரமணியர் கோயில் இந்த ட்ரிப்பில் ஆட் பண்ணல, ஏன்னா அடுத்து போகிறோம், அந்த டைமில் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 3rd டே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் லீவ் இல்லை, வீட்டுக்கும் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதனால் நாங்கள் கூகேக்கு இந்த டைம் போல் அடுத்து போகிறப்ப அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் கூகே, கொல்லூர், தர்மஸ்தாலா பற்றினது. அந்த லிங்க்கும் இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிப் போகணுன்னா கூட அது கூகே, தர்மசாலா, உடுப்பி அந்த மாதிரி போனோம். கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனில் தான் கூகேலையும் ஸ்டே பண்ணோம். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ட்ரிப் போகணும் அப்படின்னா இந்த கோயில்கள் பற்றியும் வேறு ஏதாவது கோயில்கள் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.